ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்த ஒரு எழுத்து ஒரு மொழிக்குடைய பொருளை கண்டறியல பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஸோனா மதில்னு படிச்சிருப்போம். அது கூட என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா. அரண், உமை, வானசுரன், நகர், வியப்புச்சொல், உமையால், ஒளி, இதெல்லாம் சோன்ற எழுத்துக்கு வருது. ஞானா, சொட்டு, பொறுத்து அப்படின்னு 2 வார்த்தை மட்டும்தான் வருது. இது ஈஸியாக இருக்குது. தானா, தா என்ற ஒரு எழுத்துக்கு என்னென்ன பொருள் வருதுன்னு பார்க்கலாமா. குபேரன், நான்முகன். இந்த நான்முகன்றது நிறைய இடத்துல வரும். அதை நீங்கள் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது தானா கொடு தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வரும். கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியன், தாண்டுதல், பகை, நான்முகம். அங்கே நான்முகன்னு வந்திருக்கு, இங்கே நான்முகம்னு வந்திருக்குது. பலி, வருத்தம், வியாழன், நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக, தாவுதல். இதெல்லாம் தான்ற வார்த்தைக்கு தா என்ற எழுத்துக்கு இத்தனை பொருள் இருக்குது. அடுத்ததாக தீ என்றால் நெருப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். அறிவு, இனிமை, தீமை, உபாய வழி, நகரம், சினம், நஞ்சு, ஞானம், கொடுமை, ஒளி, விளக்கு. இதெல்லாம் தீ என்ற வார்த்தைக்கு வருது. தூணா அசைத்தல், அனுபவம், எரித்தல், கெடுத்தல், சேர்மானம், நடத்தல், நிறைத்தல், பிரிவு, வருத்தல், வளர்தல். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் படிக்கும்போதே ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்ததாக தூனா சீனா இகழ்ச்சின்னு வரும். தூக்கு சி, துத்தம், தூய்மை, வெண்மை, தசை, வலிமை, வருகை, பற்றுக்கொடு, முன்னிறகு, பகை, பறவை, இறகு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேனா தெய்வம், மாடு, அருள், கொள்கை, நாயகன், கடவுள். தேனாலும் கடவுள்னாலும் ஒன்று தான், தெய்வம் அதெல்லாம் ரைமிங்காகவே வருது. அதெல்லாம் ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாமா. தை என்ற ஒரு எழுத்துக்கு மாதம், பூசநாள், மகர ராசி, அலங்காரம், மரக்கன்று, ஒரு திங்கள், கூத்தோசை, தைத்தல். இதெல்லாம் வருது. தைனா தைத்தல்னு படிச்சுப்போம், ஒரு எழுத்து ஒரு மொழியில். இதுலேயும் வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நா என்ற ஒரு எழுத்துக்கு என்னென்ன பொருள் வருதுன்னு பார்க்கலாமா. அயலால், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டின் தாள், 4 சொல், ஊதுவாய். இதெல்லாம் நா என்ற ஒரு எழுத்துக்கு பொருள் வருது. அடுத்தது நானா சிறப்பு, மிகுதி, இன்பம். இது 3 தான் வருது. அடுத்தது நவுக்கு மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம். நீ என்றால் முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம். நூக்கு தியானம், நேசம், உபசர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம், நேரம். இந்த வார்த்தையெல்லாம் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா நூனா யானை, எல், ஆபரணம், நூபுரம். இந்த பொருள்லாம் நூ என்ற ஒரு எழுத்துக்கு பொருள் கொடுக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நேனா கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இலகல். இந்த பொருள்லாம் நே என்ற ஒரு எழுத்துக்கு பொருளாக வருது. அடுத்தது நே என்றால் நேசம் வரும். இதில் அன்பு வந்திருக்குதா. அன்பு, அருள், நேயம், அம்பு, நட்பு, உழை. இதெல்லாம் நே என்ற ஒரு எழுத்துக்கு பொருளாக வருது. நீங்கள் ஒவ்வொரு டைம் படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறையா இருக்குல்ல. அதனால் ஒரு ஷார்ட்கட் வச்சு எப்பயுமே படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாமா. அடுத்தது நோனா நோய், இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம், இன்பம். வருந்து, இரக்கம் கொள், சுருங்கு, நைதல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பா என்ற ஒரு எழுத்துக்கு காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல். அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு, தேர்தட்டு, பரவுதல். அழகு, பெருமரம், மலர், அச்சம். இதில் ரொம்ப ஈஸியாக இருந்தால் அந்த என்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் ஈஸியாக வருது.
அடுத்தது வந்து பூ. பூனா அழகு, இடம், இருக்குதல், இலை, ஓமக்கினி, ஒரு நாகம், கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூமி, பொழிவு, மலர், நிறம், புகர், மென்மை, பூத்தல், பொலிவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பே. பே என்றால் நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம். அடுத்தது பை என்ற ஒரு எழுத்திற்கு கைப்பை, பசுமை, அழகு, குடர், சாக்கு, நிறம், பாம்பின் படம், மந்தகுணம், மெத்தனம், இளமை, உடல், வில், கொள்ளளவு, உள்ளுறுப்பு, சட்டப்பை, கொள்கலன். போ. போ என்ற ஒரு எழுத்திற்கு என்னென்ன பொருள் பார்க்கலாமா? ஏவல், போவேன், பறந்திடு, செல். மா. இமயன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோக மரம், யமன், பிரம்மன். இருக்கிறதுலே ரொம்ப பெருசு மா எழுத்து தான். இது வந்து நம்ம வந்து 6th 7th புக்லேயே படிச்சிருப்போம். 10th புக்கில் வரும்னு நினைக்கிறேன் இந்த மா என்ற ஒரு எழுத்துக்கு. அசைச்சொல், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, ஒரு மரம், கட்டு, கருப்பு, குதிரை, பன்றி, யானை, சரஸ்வதி, சீலை, செல்வம், தாய், துகள், நஞ்சுக்கொடி, நிறம், பரி, பெருமை, மகத்துவம், மரணம், மிகுதி, மேன்மை, வண்டு, வயல், வழி, வெறுப்பு, பெரிய, தாய், செல்வம். இருக்கிறதுல இது கொஞ்சம் பெருசு. அடுத்தது மீ. மீனா ஆகாயம், உயர்ச்சி, மேலிடம், மகிமை, மேலே, வான், மேன்மை, பெருமை. இது எல்லாத்தையும் உயர்ச்சி ஹைட்டாக இருக்கிறதே மட்டும் காட்டுது இந்த வேர்டு. அடுத்தது வந்து மூ. மூப்பு, 3 மூவேந்தர், அழிவுறு. அடுத்தது மே. மேம்பாடு, அன்பு, விருப்பம், மேன்மை. மை. கண்மை, குற்றம், இருள், எழு, கருப்பு, செம்மறியாடு, நீர், மலடி, மேகம், தீவினை, மதி, மந்திரமை, வண்டினம், களங்கம், பசுமை, பாவம், அழுக்கு, இளமை, களங்கம், அஞ்சனம். நீங்கள் ஒவ்வொரு டைம் படிக்கும் போல் ஒரு கதை மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிங்க. கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. அடுத்தது பார்க்கலாமா? இதான் லாஸ்ட்டு பேஜ். அடுத்தது வந்து மோ. மோத்தல், மோதல், முகர்தல். யா. ஐயம், இல்லை, யாவை, கட்டுதல், அகலம், ஒரு வகை மரம், சந்தேகம். யான்றது ஒரு வகை மரம். இது வந்து சொற்பொருளில் வரும். அடுத்தது வா. வருக, வாய், தாவுதல். வி என்ற உலகத்திற்கு என்ன பொருள் வருதுன்னா நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, கொள்திறம், உபசர்க்கம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு, அறிவு. அடுத்தது வி. வீணா மலர், சாவு. வீணாலும் மலர், பூனாலும் மலர் வரும். இது ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரும். நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. வீணா மலர், சாவு, கொல்லுதல், நீக்கம், பறவை, மோதல், விரும்புதல், மகரந்தம், கருப்பிரித்தல், பூ, மரணம், மகரந்தம், சேர்வு. அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் கொஞ்சமாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும்தான் வித்தியாசம். இதை நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா, நான் என்ன ஷார்ட்கட்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஷார்ட்கட் வச்சு படித்தா மட்டும்தான் இது நல்லா நிற்கும். இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேவு, ஒற்று. வா. 4ல் ஒரு பங்கு. இதோட வந்து ஓரெழுத்து இருக்கக்கூடிய பொருள் வந்து முடிஞ்சுது. நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நல்ல ஒரு டாப்பிக்கோடு வரேன். இந்த சேனலில் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன குறைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.